ஜல்லிக்கட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட சந்தனத்தேவன் பட விழாவில் ஜல்லிக்கட்டு பெருமைகள் குறித்து கவிஞர் வைரமுத்து தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஏறு தழுவுதல். தழுவுதல் என்றால் காயப்படுத்துதல் என்று அர்த்தமாகுமா? தழுவுதல் என்றால் வதை என்ற துன்பம் வருமா? தழுவுதல் என்றால் ரணம் நேருமா? தழுவுதல் என்றால் ஓர் உயிருக்கு விரோதமான காரியம் என்று ஒப்புக்கொள்ளப்படுமா? தாய் குழந்தையை தழுவுகிறாள், காயப்படுத்துவதற்கா? காதலன் காதலியை தழுவுகிறான், வன்முறை செய்வதற்கா? மலையின் மீது முகில் தழுவுகிறது, மலையை நொறுக்குவதற்கா? மாட்டின் மீது தமிழன் தாவி தழுவுகிறான், ஏறு தழுவுகிறான், ஏறி தழுவுகிறான், மாட்டை காயப்படுத்துவதற்கா? இந்த வாதத்தை உயர்ந்த வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார்களா? அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் இந்த வாதத்தை முன்வைத்திருந்தால், அந்த நீதிபதிகள் புரிந்து கொண்டால், அவசர சட்டமே தேவையில்லையே, இன்றே தீர்ப்பு வழங்கலாமே. இதைத்தானே தமிழகம் எதிர்பார்க்கிறது. இன்னொன்று சொல்லுகிறேன், பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள உறவை, மனிதர்களுக்குமான உறவை அமீர் இங்கே பட்டியலிட்டு காட்டினார். உங்களுக்கு இன்னொரு வரலாறு சொல்லுகிறேன். ஏறு தழுவுதல் குற்றம் என்றால் சிவபெருமான என்ன செய்வீர்கள்? அங்கே ஒருவர் மட்டும் வரலாற்று புன்னகை புரிகிறார். அவருக்கு மட்டும் புரிகிறது வைரமுத்து விவகாரமாக பேசுகிறானே என்று. 4 யுகங்களை தாண்டி மனிதன் வந்திருக்கிறான். ஒன்று வேட்டை யுகம், இன்னொன்று வேளாண்மை யுகம், மூன்றாவது தொழில் யுகம், 4வது கல்வி யுகம், இந்த தொழில்நுட்ப யுகம். இந்த 4வது யுகத்திலும் கூட இன்னும் அழிந்த போகாத எச்சங்களை உடைய யுகம் வேளாண்மை யுகம். வேளாண்மை தோன்றி வெறும் 10,000 ஆண்டுகள் தான் ஆயின. 10,000 ஆண்டுகள். 10,000 ஆண்டுகள் என்பது கால பெருங்கடலில் ஒரு 10 துளிகள், அவ்வளவுதான். இந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் வேட்டையாடி கொண்டிருந்தான். வேட்டையாடுகிற வரைக்கும் அவனுக்கு நிலம் சொந்தமில்லை. வேட்டையாடுகிற வரைக்கும் அவனுக்கு குடியிருப்பு இல்லை. உணவை தேடி அவன் அலைந்தான். அது வேட்டை கலாச்சாரம். சலித்து போனான். வேட்டையில் அவனும் பலியானான். இடங்களை இழந்தான், நிலங்களை துறந்தான், இல்லம் இல்லாமல் அலைந்தான். ஆனால் உணவு கிடைக்கவில்லை. வேட்டையாடி தீர்த்த காடுகள் நிறைய வந்து விட்டன. விலங்குகள் வெளியேறிவிட்டன. ஒருவனுக்கு தோன்றியது ஒரு சிந்தனை, உணவை தேடி நாம் போவதற்கு பதிலாக நம்மை தேடி உணவு வந்தால் என்ன என்று ஒரு மனிதன் சிந்தித்தான். அந்த சிந்தனையின் விளைச்சல் தான் வேளாண்மை. நம்மை தேடி உணவு வர வேண்டும். அப்படி நம்மை தேடி உணவு வர வேண்டும் என்றால் நதிக்கரை ஓரம் வேண்டும். மனிதர்கள் மட்டும் அதற்கு பயன்பட மாட்டார்கள், விலங்குகளின் துணை வேண்டும். மாட்டை வசக்கி ஏரில் பூட்டினான். சிவபெருமான் என்பவன் சிவன், கடவுள் என்பதெல்லாம் இந்து மதத்தின் நம்பிக்கைகள். ஆனால் மானிடவியல் வரலாற்றின்படி நான் உணர்ந்து கொண்ட விஷயம் ஒன்று உண்டு. எவன் ஒருவன் காட்டு மாட்டை வசக்கி தன் வசப்படுத்தி ஏரில் பூட்டி அதில் சவாரி செய்தானோ அவனுக்கு பெயர் சிவபெருமான் என்று மனித இனம், நம் தமிழ் இனம் வழங்கியது. அவன்தான் மாட்டை வசக்கி முதலில் ஏரில் பூட்டியவன், அதில் சவாரி செய்தவன். அதனால் அந்த மாட்டையே அவனுக்கு விடையேறிய பெருமானாக, அவனுக்கு அந்த மாட்டையே வாகனமாக தமிழ் இனம் வழங்கி அழகு பார்த்தது. ஈபிகோவின் சட்டத்தின்படி மாட்டை வசக்கி பூட்டியவன் சிவபெருமான் என்றால் எந்த விதியின் கீழ் சிவபெருமானை கைது செய்வீர்கள்? முடியாது.
இது மனிதவியல் வரலாறு.